ஹாய் guys, this is Jagan from Seven Sense Trading Academy. நம்ம அந்த யூடியூப் சேனல் என்ன பார்த்துருந்துட்டோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி பார்த்துருந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து கம்மிங் 23rd வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? எஸ்எம்சி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எண்டில் கொடுக்குறேன். சரிங்களா? கம்மிங் 23rd 15 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா XAUUSD கோல்டு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் விஐபி காலில் வந்து இந்த ஒரு பிளாக் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து டெய்லி 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட பிளாக்ல என்ன பண்ணிடுச்சுன்னா மெட்டிகேஷன் பண்ணிடுச்சு. ஸோ நான் ரீஃபைன்மெண்ட் மாடலில் 15 minutes பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற பிளாக்ல வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிளாக், இதில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். சரிங்களா? இங்கே வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஹையை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய பிளாக்ல வந்து மெட்டிகேஷன் நடந்துட்டு கீழே போகலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நமக்கு மெட்டிகேஷன் நடக்கலை. ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற பிளாக்லேயே வந்து மெட்டிகேஷன் நடந்துருச்சு. ஸோ அங்கேருந்தே செல் ஆகிட்டான் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணல. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணால் நமக்கு வந்து சோச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது பிரேக் பண்ணாதனால மார்க்கெட் என்ன பண்ணலாம், மறுபடியும் இப்படி போயிட்டு இந்த பிளாக்ல மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு வந்து சோச் பண்ணலாம். சோச் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து மார்க்கெட் இங்கே சோச் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த செல் மூமெண்ட் வந்து நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய பிளாக் வர வரைக்கும் நம்ம 15 minutesல செல் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? 4 hourல பார்த்தீங்கன்னா இங்கே சோச் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் வந்து செல்லுக்கு வந்து டர்ன் ஆயிரும். ஓகேங்களா? இங்கேருந்து வந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து செல் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த சோச் வந்து பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சதுன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு என்ட்ரி போய்க்கலாம். ஓகேங்களா? 4 hourல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஒய்ஸ், நமக்கு வந்து ஒரு பிஒய்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக செல் மூமெண்ட் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக செல் மூமெண்ட் வந்துட்டுருக்கு. பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மேலே ஒரு பிளாக் வந்து கிடைக்கும். அதுலேருந்து நம்ம செல் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னோட டெலகிராம் ஃப்ரீ சேனலில் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இங்கே பிஓஎஸ் நடந்தோடனே கண்டிப்பாக நமக்கு ஒரு பிளாக் கிடைக்கும். அங்கேருந்து செல் பண்ணிவிட்டு வந்துடலாம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய பிளாக் வரணும் தான் நம்ம செல் பண்ணுறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி இப்போது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹையோட இந்த பிக்கோட அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து மறுபடியும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. அதனால் இங்கே பிஓஎஸ் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைனை வந்து மிட்டிகேஷன் பண்ணாமல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா வந்து செல் போய்க்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இதை மிட்டிகேஷன் பண்ணுச்சுன்னா, இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா, டச் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சுன்னா இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு கூட வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? ஆனால் 1 touch தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விக் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1 touch தான். ஒரு 2-3 touch இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நம்ம சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வீக் தான் சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ இந்த பிஓஎஸ் நடந்து கீழே செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த பிளாக் வரலும் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த பிளாக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கேருந்து இந்த பிளாக்கையும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா எகைன் வந்து நம்ம செல்லிங் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ தூரம் வந்து செல்லிங் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாக் வந்ததும் நம்ம மறுபடியும் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நம்ம வந்து இங்கேருந்து பை போய்க்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் ஜோனையும் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனில் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் ப்ரீமியம் விசிட் டிஸ்கவுண்ட் வச்சு பார்த்தோம்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இருக்கிற 2 டிமாண்டும் வந்து பவர்ஃபுல்லான டிமாண்ட். மார்க்கெட்டிங் வந்துச்சுன்னா, மார்க்கெட் இந்த 2 டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பவரோட மார்க்கெட் மேலே போய் இது பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு,
சோச் ஆயிரும். ஓகேங்களா, 4 ஹவரில் சோச் ஆயிரும். இந்த லோ வந்து பிரேக் பண்ணியாச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா செல் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இங்கே சோச் நடந்துச்சுன்னா நம்ம இந்த பிளாக் வரலும் செல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ சோச் நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி சோச் நடந்தாலும் அதுவும் 1 or 2 month கிட்ட ஆகும். ஓகேங்களா, லேட்டு தான் ஆகும். சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன பொசிஷன் பார்க்க போகிறோம்னா 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம செல்லிங் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டே வரலாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து மிட்டிகேஷன் நடக்காம மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அதான் நமக்கு வந்து நான் ஒரு மிஸ் பண்ணிட்டோம் அந்த என்ட்ரியை. ஸோ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட பிளாக்ல நம்ம டைரெக்டாக என்ட்ரி போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ நம்ம ரீஃபைன்மெண்ட் மாடலில் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி ரீஃபைன்மெண்ட் மாடலில் தான் நம்ம வந்து லோ ரிஸ்கில் வந்து நம்ம இந்த ட்ரேடிங்கை வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா, லோ ரிஸ்கில் ரீஃபைன்மெண்ட் மாடலில் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற விஐபி காலில் கூட ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, மந்த்லி ஒரு 10 ஆர்டர் 15 ஆர்டர் இல்லை 5 ஆர்டர் வந்தால் கூட அது நல்லா சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து அதிகமாக இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். சரிங்களா, கோல்டும் சரி யூரோஸ்டும் சரி எது கிடைச்சாலும் கன்ஃபர்மேஷன் ஓவர் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன். சும்மா பிளாக் வந்து இப்போது 4 ஹவரோட பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரிஸ்க்கும் வந்து ரொம்ப பெருசு தான். ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா, இதில் வந்து 4 ஹவர் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் பிளாக்காக இருந்தாலும் 4 ஹவரோட டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற பிளாக்கில் இருக்கிற 4 ஹவர் பிளாக்கை ரீஃபைன் பண்ணி அதில் எது ஒர்க் அவுட் ஆகுது அதை செக் பண்ணி அதுலேருந்து 15 மினிட்ஸ்க்கு நான் போயிடுவேன். ஓகேங்களா, இதுக்குள்ளே ஒரு 2 பிளாக் இருக்குது. இதில் 15 மினிட்ஸ் பிளாக் போயிட்டு இதில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா அது ஒரு பிளாக்ல வந்து நான் என்ட்ரி கொடுப்பேன். ஓகேங்களா, ஒரு பிளாக் என்ட்ரி கொடுப்பேன். அப்போ ரிஸ்க் ஓவராலாக நம்ம கம்மி பண்ணிடுவோம். ஓகேங்களா, உடனே நான் பிரேக் இவன் பண்ண சொல்லிடுவோம். இந்த லெவல் வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பிரேக் இவன் பண்ணிடுங்க. ஸோ அந்த இடத்த ஸ்வீப் பண்ணிடுச்சு பிரேக் இவன் பண்ணிருங்கன்னா உடனே பிரேக் இவன் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள், நமக்கு வந்து லாஸ் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி ட்ரேடே கிடைக்காது, கிடைச்சா சக்ஸஸ் தான் ஆகும். ஓகேங்களா, லாஸ் ஆனாலும் பிரேக் இவனில் தான் லாஸ் ஆகும். 1% தான் நமக்கு வந்து லாஸ் ஆகிற ஒரு பாசிபிளே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து மூவ் பண்ணிடுவோம். சரிங்களா, ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இங்கே மெட்டிகேஷன் பண்ணி இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். செல்லுக்கு எவ்வளோ தூரம் செல்லு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா, ஸோ கோல்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. வேறு சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாக்ல மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா மேலே போய்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்படியும் மூவ்மெண்ட் நடக்கலாம். எப்படின்னா இப்போது மார்க்கெட் வந்து இங்கே வந்திருக்கு. சரிங்களா, மார்க்கெட் இங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு பிஓஎஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் என்ன பண்ணிடும், மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கேயும் போயிட்டு இங்கேயும் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி மிட்டிகேஷன் பண்ணி வந்தனால இங்கே பவர் இருக்காது. ஸோ செல்லிங் போகலாம். சரிங்களா, இப்படி வந்து செல்லிங்கும் போகலாம். இப்படியும் நடக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா, அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இங்கே அக்குமுலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடும், பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் டீசெண்டாக இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த பிளாக்ல வந்து